சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய திருவருளை சிந்தித்து கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் சைவ பெருமக்கள் அத்தனை பேர்க்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நவராத்திரியினுடைய 9வது நாள் மகாநவமி என்று சொல்கிறார்கள். இந்த மகாநவமியை ஆயுத பூஜையாக நாங்கள் கொண்டாடுகிற அனுட்டிக்கிற மரபு எங்களிடம் இருக்கிறது. கல்வி கற்கிற சிறார்கள் தமது கல்விக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இறைவனுடைய சுவாமி படம், அந்த வீட்டிலே சுவாமி படத்திலே வைத்து ஒவ்வொரு தொழில் புரிவோர்கள் அத்தொழிலுக்கு வேண்டியவற்றை அவ்விடத்தை வைத்து, ஒரு விவசாயம் என்றால் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள், இதை சார்ந்த என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு வேண்டிய கருவிகள் உபகரணங்களை தெய்வமாக பாவித்து, செய்யும் தொழிலே தெய்வம் என்று தமிழனுடைய வாழ்வியலை சொன்னதற்கு இதுவும் காரணம்தான். நாங்கள் எதை தொழிலாக, அந்த தொழிலே தெய்வம். அதனாலே ஆயுத பூஜையிலே ஒரு ஒளிப்பதிவு செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஒளிப்பதிவு உபகரணங்களை வைப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களும் ஆயுத பூஜையிலே தம் தொழில் சார்ந்த கருவிகளை இறை சிவமாகவே பாவித்து, அதனாலே தான் எங்களுடைய வாழ்வு ஜீவனோபாயம் செல்கிறது. அந்த ஆயுத பூஜையிலே, அதாவது 9ஆம் மகாநவமியிலே பூஜிக்கிற மரபு எங்களிடம் இருக்கிறது. கூடுதலாக இந்த கல்வி கற்கிற சிறார்கள் எல்லாம் தமது புத்தகங்கள், பைகள், அந்த கொப்பிகள் அத்தனை கற்றலுக்கான உபகரண செயற்பாடு, அந்த கருவி அத்தனையும் கொண்டு வந்து வைத்து இசைக்கருவி, முக்கியமாக இசை பரதம் பகில்வோர்கள், கலைகளிலே நாட்டம் கொண்டவர்கள் தமது கன்னி முயற்சிகளை விஜயதசமி என்று ஆரம்பிப்பார்கள், ஏடு துறக்குதலை ஆரம்பிப்பார்கள். இதே போல ஆயுத பூஜையிலே இசைக்கருவி வாத்தியங்கள், வீணையாக இருக்கலாம், தம்புராவாக இருக்கலாம், நாதஸ்வரமாக இருக்கலாம், அத்தனை வாத்தியங்களையும் தாயார் கலைமகளுக்கு முன்பாக வைத்து நல்ல ஞானத்தை அருள வேண்டும் தாயே என்று ஏற்றி போற்றுகிற நாளாகவும் இந்த ஆயுத பூஜை அமைந்தது. அது மகாநவமி. இந்த மகாநவமியிலே தான் மகிடாசுரனை அம்பாள் சம்ஹாரம் செய்து விஜயதசமியிலே வெற்றி திருநாளாக தேவர்கள் போற்றுகிற நாளாகவும் விஜயதசமி அமையும். மகாநவமியிலே அம்பாள் மகிடனை சம்ஹரிக்கிற பொழுது மகிடனுடைய ஒவ்வொரு இரத்த துளியிலும் இருந்து ஒவ்வொரு மகிஷாசுரன் உற்பத்தியாகி கொண்டே இருந்தானாம். சண்டி என்கிற தெய்வம் மகிடனை வதம் செய்கிற பொழுது வந்த அத்தனை இரத்தங்களையும் குடித்து மகிடாசுரனை அம்பாள் துர்காயில் மகிஷாசுர மர்தனியாக மாறி மகிடனை சம்ஹாரம் செய்த நாளாக மகாநவமி அமைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 10வது நாள் விஜயதசமி வெற்றி திருநாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த ஆயுத பூஜை என்பது வெறுமனே சமயம் என்பது தெய்வ நம்பிக்கை மட்டுமல்லாது மனிதனுடைய வாழ்வியலோடு இணைந்திருக்கிறது என்பதற்கு ஆயுத பூஜை எடுத்துக்காட்டு. ஏன் தொழில் சார்ந்து தொழில் முனைவோர் அத்தனையும் தொழில் செய்கிற உபகரணங்களை தெய்வமாக கருதி அந்த இடத்திலே வைத்து பூஜித்து தொழிலை ஆரம்பித்தல், தொழிலை சிறப்பாக இத்தனை அனைத்தையும் செய்யக்கூடிய நாட்களாக நவராத்திரி இருக்கிறது. இது நவராத்திரி வெறுமனே சைவ ஆகமம், சைவ மரபுகள், சைவ பண்டிகைகள், சைவ விரதங்கள் வெறுமனே சமயம் சார்ந்து இல்லாமல் சமூகம் சார்ந்தும் அமைந்திருக்கிறது என்பதற்கு எங்களினுடைய நவராத்திரி விரதம், தேவியினுடைய விரதமும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஆதலால் சைவ பெருமக்கள் அத்தனை பேரும் சிவபரத்துவத்தோடு கூடி அம்பிகையினுடைய விரத நாட்களை சிறப்பாக அனுட்டித்து கலைகளிலும் செல்வத்திலும் வீரத்திலும் ஏனைய வாழ்வியலுக்கு வேண்டிய அத்தனையையும் மென்மேலும் உயர்ந்து தாயார் உயர்வதற்கு நல்ல கருணையை தர வேண்டும். பார்வதி பரமேஸ்வர பெருமான் பரசிவத்தோடு கூடிய இந்த பராசக்தியும் எம்பிரான் சிவபெருமானும் நல்ல அருளை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி சைவ பெருமக்கள் மிகுந்த சிரத்தையோடு நவராத்திரியை அனுட்டிக்க வேண்டும் என்று வேண்டி விடை பெற்றுக் கொள்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க கலை.